சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சில வருடங்களுக்கு முன்பு அரசியலுக்கு வருகிறேன் என்று சொன்னார். ஆனால் கொரோனா காலகட்டம், அதன் பிறகு அவரது உடல்நிலை சரியில்லாதது எல்லாவற்றையும் கணக்கிட்டு இனி தான் அரசியலில் ஈடுபடவில்லை, படங்களில் மட்டுமே நடிக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து படங்களில் நடித்து வருகிறார். வெற்றியும் பெற்று வருகிறார். அதற்கு பிறகு பெரிய அளவில் அவர் அரசியல் சம்பந்தமான கருத்துக்கள், விமர்சனங்கள் எதுவும் கூறுவதில்லை. இன்னும் சொல்ல போனால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் சீமானுக்கும் கூட அவர் இணக்கமானவராகவே இருந்து வருகிறார். இவர்களும் வரும் தேர்தலில் ரஜினியின் ஆதரவை பெறுவதை விட ரஜினி தங்களுக்கு எதிர்ப்பாக இல்லை, நாங்கள் நட்பாக தான் இருக்கிறோம் என்று ரஜினி ரசிகர்களிடம் காட்டிக்கொண்டு அதன் மூலம் ஓட்டு வாங்குவதற்கு ஒரு முயற்சி நடத்துகிறார்கள். குறிப்பாக நடிகர் சீமான் இந்த பட்டியலில் முதலில் இருக்கிறார். ஆனால் இந்த புத்தாண்டு பிறந்ததும் ரஜினிகாந்த் வழக்கம் போல தனது வீட்டு வாசலுக்கு வந்து ரசிகர்களை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொன்னார். அதற்கடுத்ததாக தனது ட்விட்டர் பக்கத்தில் அவர் வெளியிட்டிருந்த பதிவில் பாஷா படத்தில் அவர் பேசி புகழ்பெற்ற வசனமான நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான் ஆனா கைவிட மாட்டான், கெட்டவங்களுக்கு அள்ளி கொடுப்பான் ஆனா கைவிட்டுடுவான் என்கிற வாசகங்களை பதிவிட்டிருந்தார். புத்தாண்டு அன்று ஒரு வாழ்த்துக்கு பதிலாக மிக கோபமான வசனங்களை ரஜினிகாந்த் பதிவிட்டதால் மிகப்பெரிய சலசலப்பு ஏற்பட்டது. நிச்சயமாக அவர் சினிமாவை பற்றி இப்படி சொல்லி இருக்க வாய்ப்பில்லை. அப்படி என்றால் அரசியல் களத்தில் இருப்பவர்களை தான் அவர் சொன்னது குறிக்கிறது என்பதால் ஒரு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரமும் அதில் தொடர்ந்து திமுக அரசு ஆடி வரும் கபட நாடகமும் பொதுமக்களிடம் மிகப்பெரிய கோபத்தையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. எதிர்க்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இந்த பிரச்சனையை தீவிரமாக கையில் எடுத்துள்ளனர். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு முழுவதும் இதற்கான ஒரு எதிர்ப்புகளை நன்றாகவே தெரிகிறது. இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனுக்கு அடைக்கலம் கொடுக்கும் விதமாக, அவனை காப்பாற்றும் விதமாகவே திமுகவை சேர்ந்தவர்கள் காவல்துறையை பயன்படுத்தி செயல்படுகிறார்கள் என்பதுதான் பொதுவான குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த தகவல்கள் எல்லாம் ரஜினியின் காதுக்கு வந்ததும் தான் கொதித்து போன அவர் புது வருடம் பிறந்த முதல் நாளே இப்போது ஆளும் திமுக அரசுக்கு எதிராக இப்படி ஒரு மறைமுக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் என்று அரசியல்வாதிகள் பலரும் நினைக்கின்றனர். குறிப்பாக தற்போது எதிர்க்கட்சியாக இருப்பவர்கள் ரஜினியின் இந்த பதிவால் ரொம்பவே குஷியாகிவிட்டனர். ஏனென்றால் கடந்த 1996 இதே போன்றுதான் ஜெயலலிதாவின் அராஜக போக்கு அதிகமான போது இனியும் ஜெயலலிதாவின் ஆட்சி நீடித்தால் அந்த ஆண்டவனால் கூட தமிழகத்தை காப்பாற்ற முடியாது என்று ரஜினிகாந்த் கர்ஜித்தார். அதன் எதிரொலியாக ஜெயலலிதா அடுத்து வந்த தேர்தலில் படுதோல்வி அடைந்தார். அவருக்கு வெறும் 4 இடங்களே கிடைத்தது. ஆனால் அவர் தோற்று போனார். அந்த அளவுக்கு மக்களின் மனதில் எதிர்ப்பு இருந்தது. அதன் பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தது. இந்த முறை இன்னும் தேர்தலுக்கு 1 வருடத்திற்கு மேல் இருக்கும் நிலையிலே ரஜினிகாந்த் இப்போது இப்படி கூறியிருப்பது மீண்டும் 1996 போன்ற ஒரு சூழ்நிலையை இப்போதுள்ள ஆளுங்கட்சியான திமுகவுக்கு உருவாக்கி விடுமோ என்று அந்த கட்சியை சேர்ந்தவர்களே கலக்கத்தில் இருக்கிறார்களாம்.